அழகே அழகு சீரியல்ல டுடே எபிசோடில் நம்ம ரேவதி இருந்துட்டு நீங்கள் ஏதோ தப்பான முடிவு எடுக்கிறீங்களோன்னு எனக்கு தோணுதுங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் புரிஞ்சுக்கவே இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு வாழ்க்கையை இங்கேருந்தே தொடங்குங்கன்னு சொல்லிட்டீங்க. மதி ஏதாவது தப்பாக எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மதி எதுக்கு எடுத்தாலையும் சண்டை மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்கா. வீட்டில் அவளால் இருந்த எல்லா நிம்மதியும் போயிடுச்சு. உங்கள் அப்பா அம்மா காலையிலையும் சரி ராத்திரி தூங்குற போதும் சரி புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு முடிவுனா அது இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையை தொடங்கினா மட்டும்தான் முடியும். நான் சொல்றத மட்டும் நீ கேட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ எப்படி ரெண்டு பிள்ளைங்கள பெத்துட்டு அதுக்கப்புறமா எதுவும் பண்ண முடியாம இருக்கல்ல, அந்த மாதிரி அவளையும் ஆக்கினா மட்டும்தான் சுரேஷோட வாழ்க்கை ரொம்ப நிம்மதியா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு. இதை கேட்ட ரேவதிக்கு ரொம்பவே கோபம் வருது. சுரேஷ் உங்கள் பேச்சை கேட்காத வரைக்கும் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் பேச்சை கேட்டால் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். இதை மதி எப்படி ஃபேஸ் பண்ண போகிறான்னு தெரியலையே, இன்றைக்கி என்ன பூகம்பம் எடுக்க போகுதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ஒரு பக்கம் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஆல்ரெடி நம்ம மதி இருந்துட்டு முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது மலர் மட்டும்தான் அவங்களுக்கு பேச்சு துணையாக நல்லபடியாக இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க பேச மாட்டேன்றத கேட்ட உடனே ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம சுரேஷும் தங்கராஜோட பேச்சை கேட்டு ரூமுக்கு போகிறாங்க. அதோட பிரேம முடிச்சிருக்காங்க.